கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள தெய்வமே, வானத்தையும் பூமியையும் படைத்து அண்ட சராசரங்களை படைத்து மனிதர்களாகி எங்களையும் படைத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை ரட்சித்து எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து இந்த காலைவெளியிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, தேவாதி தேவன், நீர் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர். இனியும் இனி வரும் நாட்களிலும் நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து நன்மையான ஆளுகளை முடிசூட்டி நீர் எங்களை மேன்மைப்படுத்தி உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதான ஒரு செவையான வழியிலே ஆண்டவர்களை நடத்த போற உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருங்க. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடுகிறதான பாடல்களிலே கர்த்தர் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். நாங்கள் பண்ணுகிற ஜபங்களிலே ஆண்டோடைய பிரியம் உண்டாயிருப்பதாக. விண்ணப்ப ஜபங்கள், ஸ்தோத்திர ஜபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்ன காரியத்திற்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், என்ன காரியத்திற்காக நாங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ளே கத்திரங்களை முற்றிலும் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல் பாடலாக நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா என்று சொல்லி ஆண்டவரை நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி என்று துதிக்கிறே. நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதி எல்லா அடிமை என்னை அணைக்கிறீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதி எல்லா அடிமை என்னை அணைக்கிறீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர்.
பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். கரங்களை தட்டி சொல்லுமா, ஓ உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி செல்லுகிறேன். நான் கதறி அழுத வேளைகள் எல்லாம் என் தெய்வம் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து, என்னை தப்புவித்து, என்னை ரட்சித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீங்க நன்மை செய்தபடியால் நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லுங்களப்பா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். பலவீனத்தை என்னை விட்டு நீக்கினார். தகுதியே இல்லாத எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, இப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பை தந்து, ஆமென், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி, ஆமென், எனக்காக எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே, அதினதின் காலத்திலே ஆண்டவர் நேர்த்தியாய் என் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறபடியால் நான் அவரை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. தீமையான எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவர் நமக்கு நன்மையை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தர
மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உணவு, உடை எல்லாவற்றையும், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுதினமும் சந்தித்து நன்மையான ஈவுகளை நாள்தோறும் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை நீ நடத்தி வருகிறோம். கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணியை போல எங்களை காக்கிற தெய்வம். ஆமென். கண்மணியை போல காக்கிற கர்த்தர், கண்மணியை போல காக்கிற தெய்வம், பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை நீர் பாதுகாத்து எங்களை நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்தில் துணை நின்ற ராஜா, ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. அடைக்கலமாய், கேடகமாய், ஆமென். அன்பே, என் ஆறுதலே, நீங்க எங்களோடு கூட எங்களை நடத்துகிற ஒவ்வொரு வழிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆறுதலே, நன்றி ராஜா. அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆறுதலே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல சத்தமா சொல்லுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். நல்லா சொல்லுங்க வாய் திறந்து, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி
இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்ல வாய்களை திறந்து அவன் ஒரு மனதோடு கூட அவன் பரிசுத்த தேவனை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவன் ஆவியான கர்த்தரை நாம் இந்த காலவேளையிலே மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. தனிமையின் வேளைகளில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின ஆண்டவர், தனிமையின் பாதையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை ரட்சித்த தெய்வம், அவருடைய கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இயேசுப்பா, உம்முடைய உயர்ந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்ததப்பா. அந்த வெளியேற பெற்ற அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்காய், அந்த தேவனுடைய நாமத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆமென் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற தெய்வம். எங்களுக்காக எல்லாவற்றையும் முன்னின்று செய்கிற கர்த்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆமென் முன்னின்று நடப்பிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அடைக்கலமே, கேடகமே, அன்பே, என் ஆறுதலே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு. ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் என களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசப்பா உமக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். என்னை நீர் மறவாமல் நினைத்து ஆமென், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் என்னை ஆச்சரியமாய் அதிசயமாய் நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் என் தெய்வம் என்னை நடத்தி வருகிற எல்லா வழிகளை நினைத்து நான் என் அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின்
ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆவியாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. இயேசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து எண்ணில் அடங்காத நன்மைகளை ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆமென் கிரகிக்க முடியாத காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து நீர் நடத்தின உம்முடைய வழிகளை நாங்கள் நினைத்துமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கூட உடைய பிள்ளைகளை நினைத்தரலும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, நான் என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தந்திருக்க ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக, தந்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவேளையிலும் இந்த திருச்சபையுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி மறுபடியும் ஒரு விசை, ஏசப்பா, எங்க திருச்சபையின் மேல ஆண்டவர் இரக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். இந்த 2026 வருடம் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு நல்ல தரிசனங்களையும் வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்க திருச்சபைக்கு நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசப்பா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னீரே. இந்த ஆண்டு ஆண்டவரே, இந்த திருச்சபை கர்த்தர் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை இது எங்களுடைய திருச்சபை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தின்படி ஆமென் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர். எங்களுடைய கரங்களில் ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறீர். அப்பா, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இடம் கொள்ளாமற் போகத்தக்க விதத்தில் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த ஊழியங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமாய் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருகிற ஊழியமாய், அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் ஏற்ற காலங்களிலே நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். எல்லா விசுவாசிகளும் ஊக்கமா ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நாங்கள் விசுவாசத்தோட கேட்கிறோம். ஏசப்பா, எங்க கரங்களில் தந்திருக்கிற ஊழியங்களை ஆமென் உண்மையும் உத்தமத்தோடும் உத்தரவாதத்தோடு நாங்கள் செய்கிறதற்கு ஆவியானவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் ஆண்டவர் இந்த ஆண்டு நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். சந்திக்கப்படாத 50 கிராமங்களை சந்திக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆமென். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் 10 ஆத்துமாக்களாகிலும் தேவனை ஆராதிக்கிறதற்கு திருச்சபைக்கு வர வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டு அதை செய்ய போற அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 100 வாலிபர்களை நாங்கள் சந்திக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். அவர்களை கிறிஸ்துவ அண்டையிலே நடத்தத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை அவன் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். 200 சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவ அண்டையிலே நடத்தத்தக்கதாக, ரட்சிப்புக்கு நேராய் நடத்தத்தக்கதாக, சத்தியத்திற்கு நேராய் நடத்தத்தக்கதாக ஆண்டவர்கள் திருச்சபையில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 50 வீட்டு சபைகள் இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். 50 ஜெப தலைவர்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 50 ஜெப குழுக்களை ஆரம்பிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் 50 ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும். திறப்பிலே நின்று தேசத்திற்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியத்திற்காக, அவன் ஜனங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவன் மன்றாடுகிற அவன் ஜாமக்காரர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்கள் திருச்சபை இருக்கிறதான ஆராத்திரிவேலூர் ராமகிருஷ்ணபுரத்தில் அநேக ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எழுப்புவீராக. தேவனுடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று வைராக்கியத்தோடு
வைராக்கியத்தோடு மணி கணக்காய் ஜெபிக்கிற ஆமென் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென் தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிற ஜாமக்காரர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆராத்தி வேலூரில் கர்த்தர் எழுப்புவீராக, ராமகிருஷ்ணபுரத்தில் எழுப்புவீராக, அரும்பருத்தில் எழுப்புவீராக, வடபூண்டிப்பட்டில் எழுப்புவீராக, ஆமென் பூதேரி பிள்ளவாக்கத்தில் எழுப்புவீராக, மேல் புத்தேரியிலே கர்த்தர் எழுப்புவீராக, ஆமென் அசனமா பேட்டையில் எழுப்புவீராக. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே சபையை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காய் திறப்பிலே நின்று ஆமென் ஆண்டுடைய ஆமென் சமூகத்திலே திறப்பிலே நின்று ஆமென் போராடி ஜெபிக்கிற ஆமென் ஜாமக்காரர்களை கர்த்தர் தருவீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேறட்டும் ஏசப்பா. எல்லா திட்டங்களும் நிறைவேறுவதாக, எல்லா திட்டங்களும் நிறைவேறுவதாக, எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிறைவேறும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு எதிராக காணப்படுகிற அந்தகார வல்லமையின் கிரியைகள், மந்திரவாதியின் கிரியைகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய கிரியைகள், பில்லி சூன்யத்தின் கிரியைகள், ஆமென் நிர்விசாரத்தின் கிரியைகள், அசுத்தத்தின் கிரியைகள், ஆமென் வேசித்தனத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஆமென் அழிக்க நினைக்கிற, அவர்களை பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்த நினைக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளும், எல்லா இருளின் அதிகாரங்களும், எல்லா சபிக்கப்பட்ட அந்தகார லோகாதிபதி கிரியைகளும் நசரேய இயேசுவின் நாமத்திலே அவன் முற்றிலும் வேறறுக்கப்படுவதாக. ரீஹானா ராபோ சாந்தானா ரகனா ரீஹாலாரா திக்கனா ரகனா ரதினா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை அவன் எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை தேவனை கடிந்து கொள்வாராக. சபை மக்களை எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற கிரியைகள் அவன் ஒரு அடி முன்ன வைத்தான் அவன் 4 அடி பின்னால தள்ளுகிற அந்த பொல்லாத கிரியைகள் நசரேய இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை உண்டு பண்ணுவீராக. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பீராக. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு பக்தியை கொடுங்க ஆண்டவரே, ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட சீர்கேடான வழியிலே போகாதபடிக்கு ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற அவன் ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தத்தில் நிறைவுள்ள மக்களாய் காணப்படணும் ஆண்டவரே. இயேசுவே அவர்கள் சாட்சியை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. அவருடைய ஆமென் கிராமங்களில் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிற அன்புக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தெரு தெருவாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு எல்லா தெருக்களிலும் சுவிசேஷம் போய் சேர வேண்டும். எல்லா வீடுகளிலும், ஒரு தெருவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷம் போகணும். ஒரு வீட்டுக்கு கூட சுவிசேஷம் போகாத இருக்கக்கூடாது. எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷம் போகணும். எல்லா வீட்டுக்கும் கைப்பிரதி போகணும். எல்லா வீட்டுக்கும் அவன் இயேசு ரட்சிக்கிறார், இயேசுவே ரட்சகர் என்ற அந்த சத்தியம் எல்லா காதுகளிலும் அது கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கான ஆட்களை கர்த்தர் எழுப்புவீராக. யார் யார் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமோ அவர்களை கர்த்தர் இதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொரு விசுவாசிகளும் அதற்கு முயற்சி எடுக்க பிரயாசப்பட ஆண்டுடைய சமூகத்தில் போராடி அவன் மணிக்கணக்காய் அவன் ரா முழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி அவன் காலையில் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர் இரக்கம் செய்வீராக. ஆமென். கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக. சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக. கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக. தடையில்லாமல் நடக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். தேசத்துக்காய் ஜனங்கள் எல்லாரும் கூடி மன்றாடுகிற ஒரு ஜெப தோட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நீர் தருவேன் என்று நீர் அவன் வாக்கு பண்ணின காரியத்தை கர்த்தர் குறித்த நாளில் நிறைவேற்ற பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நிறைவேற பண்ணுங்க. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அந்த சித்தம் தவறாமல் நிறைவேறுவதாக. ஊழியத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் சித்தங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் வல்லமையாய் நடக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் இன்னும் வல்லமையாய் நடக்கணும். ஆமென். முதிர் வயதானவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இளைஞர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஊழியங்கள் மூலமும் இந்த திருச்சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ஆமென் தேவனை அறிகிற அறிவடைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த சத்தியத்தை கேட்கத்தக்கதாக, இயேசு ஜீவிக்கிறார் என்ற சத்தியம் எல்லா ஜனங்களுடைய காதுகளும் போய் சேரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, எங்க திருச்சபைக்காய் நாங்கள் பண்ணின இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறீர். அவன் ஏற்ற காலங்களிலே கர்த்தர் இதற்கான பிரதிபலனை, இதற்கான அவன் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் திருச்சபையிலே தந்து தொடர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தந்து நடத்துங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். அவன் ஏற்படுத்தி தருவீராக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த கால வேளையில சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் எங்களுடைய சித்தத்தின்படி செயல்படக்கூடாது. எங்கள் அவயவங்கள் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செயல்படட்டும். எங்கள் இருதயம் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செயல்படட்டும். எங்கள் சிந்தை ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செயல்படட்டும். எங்கள் மனசு ஆமென் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செயல்படட்டும். ஆமென். எங்கள் மாமிசம் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செயல்பட ஆண்டவரே, எதிலையும் எங்களுடைய விருப்பங்களோ எங்களுடைய எண்ணங்களோ நிறைவேறக்கூடாது. எங்கள் இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக, எங்கள் வாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக, எங்கள் காதுகள் நன்மையான காரியங்களை கேட்பதாக. ஆமென். அசுத்தங்கள் எங்கள் காதுகள் கேட்கக்கூடாது. எங்கள் கண்கள் பரிசுத்தமானவர்களை பார்க்கட்டும். எங்கள் கண்கள் ஆமென் பரிசுத்தமான காரியங்களை பார்க்கட்டும். அசுத்தமானவர்களுக்கு எங்கள் கண்களில் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் கைகள் ஆமென் நல்லதை செய்யட்டும். ஆண்டவரே, தீமை எங்கள் கைகளிலிருந்து வர வேண்டாம். எங்கள் கால்கள் செவ்வையான வழிகளில் நடக்கட்டும். ஆமென். தீய பழக்க வழக்கங்கள், தீய வழிகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக, முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் தேவனை பிரியப்படுத்துகிற அவயவங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் ஏசப்பாவை குறித்ததா இருக்கட்டும். உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறத பார்க்கிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு, தேவனோடு ஒரு நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லார் மேலும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் தயவும் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நீங்க நிறைவேற்றுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, எங்களை நீங்க முற்றிலும் மறைத்து தேவாவியானவர் மாத்திரம் நீங்க வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரிஹாலாவாராவோ ஷஹனரதினராவோ. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்ற வேளைகளிலே ஆமென் நீர் நன்மையான வழி சேப்பர் அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உம்முடைய சித்தப்படி இந்த நாளில் கர்த்தரங்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் இன்னும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18.
Thank you, Jesus. நான் படிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் படிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் வாசித்ததான் இந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சிலர் நன்மையான காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே வரும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்வார்கள். சிலர் கவலைகள் பாரங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது சோர்ந்து போய், என்ன நான் ஆண்டவரை தேடியும் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி கலங்கி போய் ஒரு இடத்திலே அமைதியாக உட்காருவது வழக்கம். அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில கடினமான அனுபவத்திலும் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமாம்? துதிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். எல்லா காரியத்திலும். அப்படின்னா நன்மையிலும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். தீமையிலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். வேத புத்தகத்திலே நாம் படிக்கும் போது யோபு என்கிற அந்த பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் இருக்கும்போது என்ன செய்தார்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார். தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த பெரிய பலவீனம், அந்த கொடிய வியாதியில் இருந்த போது கூட அவர் கர்த்தரை மட்டும் என்ன செய்தார்? மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். மனைவி கூட சொன்னாங்க, நீ தேவனை தூஷித்து விட்டு என்ன செய்யும்? நீர் மரித்து விடும் என்று சொல்லி சொன்ன போது கூட அவருடைய வாயில், அந்த பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி கர்த்தருக்காக அந்த தேவ மனிதன் வைராக்கியமாக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 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 பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த சோதனைகள் எல்லாம் சில காலம்தான். கொஞ்ச காலம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சோதனைகளை அனுபவித்தார். பின்பு தேவன் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கை ஒரு சோதனை நிறைந்த வாழ்க்கை என்னைக்குமே இருக்காது. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்துன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பிரச்சனை ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. ஒருவேளை நீங்க நன்றி சொல்றதுக்கு உங்களிடத்துல ஒன்றும் இல்லைன்னா கூட நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இதை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவருக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பா தேவன் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை என்ன செய்வார்னா விடுதலையாக்குவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம அப்படி செய்கிறது தேவனுக்கு அது விருப்பமா இருக்கிறதா? அப்படின்னா தேவன் விரும்பினா நம்ம நிச்சயமா செய்யணும் தானே? கண்டிப்பா நம்ம அதை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம அப்படி செய்யாம இருந்திருந்தோம்னா கூட பரவாயில்ல, இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஏசப்பா, என் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நான் நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு பலவீனப்பட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கஷ்டப்பட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அநேக பரிசுத்தவான்கள் தங்க வாழ்க்கையில அதை அனுபவமாக்கினார்கள். ஹல்லேலூயா. அவங்க வியாதியின் அகோரத்துல இருந்தா கூட கர்த்தர் நல்லவர்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியம், அந்த நல்ல ஒரு வீடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்றது முக்கியம்தான். ஆனா அதை பார்க்கலும் முக்கியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக தயவாய் நமக்கு இந்த நாளில் நம்மை வாழ வைத்திருக்கிறாரே என்று சொல்லி என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தந்திருக்கிறாரோ, சிறிய நன்மைகளோ பெரிய நன்மைகளோ, என்ன ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரோ, இல்ல நீங்க இன்னும் சில ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரத்துல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கூட அதுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில தந்தபடியால் நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் அவன் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். ஹெலன் கெல்லர் என்ற ஒரு ஒரு மிஷனரி அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே தன்னுடைய சரீரத்தில் அவர்களுக்கு கண் பார்வை இல்லை, அவர் காதும் என்ன செய்யாதாம், சரியாக கேட்காது. பாருங்க, அவருடைய சரீரத்தில் ஒரு குறைபாடு. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய கண் பார்வை இல்லாத சூழ்நிலை கூட அது எனக்கு என்ன ஆகாது, ஒரு தடையா இருக்காது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறதற்கு அது என் வாழ்க்கையில் எப்படி இருக்காது, அது ஒரு நாளும் ஒரு தடையாகவோ ஒரு குறையாகவோ அது எனக்கு இருக்காதுன்னு சொல்லி, காது கேட்கலனாலும் பரவாயில்ல, கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் அந்த உலகமெல்லாம் நான் பிரயாணப்பட்டு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வேன், அநேகரை கிறிஸ்துவ அண்டையில் நடத்துவேன் என்று சொல்லி அந்த சகோதரி போய் கர்த்தருடைய ஊழியத்தை அநேக இடங்களில் செய்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வைத்து ஆமென் நாம் அதற்காக நாம் கலங்கி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன குறை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி, ஏசப்பா இந்த குறைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை பார்க்கலும் என் இயேசு பெரியவர் என்று சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுவீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் அருள்வார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அது சின்ன நன்றியோ சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ என்ன நன்மையா இருந்தாலும் அதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. இல்லை நீங்க வேற ஏதாவது காரியங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்களானால் அதற்காகவும் கர்த்தருக்கு அட்வான்ஸாவே என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார், கவலைப்பட வேண்டாம். அவன் தேவனுடைய வார்த்தை அவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இது கிறிஸ்து இயேசுவிலே உங்களை பற்றி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நான் எல்லாவற்றிலும் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென், இந்த 11வது நாளிலே தேவ பிரசன்னம் அதிகமாய் நம்மை நிரப்பட்டும். இந்த 11வது நாளிலே தேவ வல்லமை நம்மை அதிகமாய் நிரப்பட்டும். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக, தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, தந்திருக்கிற ஜீவனுக்காக, தந்திருக்கிற சுகத்திற்காக, தந்திருக்கிற ஒவ்வொரு பலனிற்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 107:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய கிருபை என்றும் உள்ளபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு நல்லவராய் இருந்து எல்லா காரியத்திலும் ஒன்றிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒன்றிலும் நாங்கள் பலனற்றவர்களாய் போகாதபடிக்கு, ஒன்றிலும் நாங்கள் திடனற்றவர்களாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை வேலையடைத்துக் கொண்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவருடைய கிருபையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை முறை அவருடைய கிருபையை நமக்கு பாராட்டி இருக்கிறார், எத்தனை முறை அவருடைய இரக்கத்தை நமக்கு பாராட்டி இருக்கிறார். அவன் என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நாம், என்றைக்கோ ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய நாம், ஆமென், நம்முடைய ஜீவன் போய் இந்த நாளில் நம்ம இருந்த இடத்திற்கு ஒரு எந்த ஒரு அடையாளமே இல்லாம போயிருக்கணும். ஆனா கர்த்தர் கிருபியா 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 நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், கிருபியா நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் சரீரங்களை ஆமென் ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தோடு, தேவன் ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தாரும் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். புலம்பல் ஆமென் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லுது, கர்த்தருடைய கிருபைகள் ஆமென் சோதரம் முடிந்து போவதில்லை, அவைகள் ஒவ்வொரு நாளும், அது காலை முழுவதும் எப்படியா இருக்கிறதா, புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் முடிந்து போவதில்லை, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை ஆண்டவரே. புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தும்படியா நாங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். புதிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவர் புதிய அபிஷேகத்தை தருவீராக ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற சமாதானமான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற ஆமென் சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற ரட்சிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரர்களுடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் சமுதாயத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆவியானவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையை, உம்முடைய புதிய கிருபையை சபைக்கு நீர் அளவில்லாமல் தாங்க ராஜா. உம்முடைய புதிய கிருபையை சபைக்கு அளவில்லாமல் கொடுங்க. சபையில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க, விசுவாசிகளுக்கு கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க, சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க, பெரியவர்களுக்கு கொடுங்க, முதிர் வயதுள்ளவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைப்பதாக, தேவனுடைய கிருபை எல்லார் மேலும் நிழலிடுவதாக, தேவ பிரசன்னம் எல்லாரையும் மூடி மறைத்து அவன் வேலியடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிற அன்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவரே. புதிய கிருபைகளினால அவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும். புதிய கிருபை, பழைய கிருபை அல்ல, புதிய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை ஆண்டவர் தருவீராக. உங்களுடைய பிள்ளைகள் அந்த கிருபையிலே பலனடையத்தக்கதாக, அந்த கிருபையிலே நிரப்பப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. புதிய கிருபைகளால நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்ப போற அன்புக்காய் ஸ்தோத்திரம். புதிய அபிஷேக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப போற அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இம்மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறீரப்பா ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசுவா 24:15 படிக்கிற பிரகாரமாய் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பண்ணின தீர்மானத்தை போல இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரே அந்த தீர்மானத்தை எடுக்க, யோசுவா 24:15 சொல்லப்பட்ட அதே தீர்மானத்தை சபையில் இருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் எடுக்கிறதற்கு ஆவியானவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்களும் எங்கள் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நானும் என் வீடாம் அவன் கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஒரு நாளும் தேவனை ஆராதிக்கிறதை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, பின்வாங்க மாட்டோம். நீர் எங்களை வேலி அடைத்துக் கொள்ளும், சபையை வேலி அடைத்துக் கொள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆண்டவர் பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் எங்க திருச்சபையிலே. அவன் இன்னும் சில தெய்வ பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவன் திவ்யாவுடைய அப்பா வியாதிப்பட்டிருக்கிறார், ஆசாரமுடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறார், விஜய் பிரதர் வியாதிப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே சாலமன் பிரதருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் இந்த காலை வேளையிலே ஆமென் சுத்திகரிக்கும்படியா
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கொடுத்திருக்கிற சரீர சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல சுகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுங்க. அவன் அநேகருக்கு சுகத்தை தந்திருக்கிறீங்க, அநேகருக்கு விடுதலையை தந்திருக்கிறீங்க ராஜா. ஆனால் இன்னும் சில காரியங்களில் ஆமென் சரியான சுகம் கிடையாமல் இருக்கிறது, சரியான சுகம் கிடைக்காமல் இருக்கிறதப்பா. அந்த காரியங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று, பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று ஆண்டவர் இந்த காரியங்களை கர்த்தர் சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீன பகுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறைவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறைவதாக. எல்லா பலவீன பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பீராக. ஆமென். சோத்திரம். சுகர்னால, ஆமென், லங்ஸ் ஃபெயிலியர்னால, கிட்னி ஃபெயிலியர்னால, ஆமென், இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆவியானவர் மாற்றி போடுவீராக. ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆமென் யாராகிலும் ஆமென் ஏதாகிலும் பலவீனத்தோடு இருப்பார்களானால், என்ன பிரச்சனைகள் இருப்பார்கள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். நீர் தருகிற சுகத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்திலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அந்த சுகத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஒருவர் கூட வியாதியோடு இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் நீங்க தொட்டு பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதிர் வயதானுடைய சரீரங்கள் இருக்கிற அவன் எல்லா வேதனைகள் வலிகளை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். வியாதியின் அகோரங்கள் மறைந்து போகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. சாபத்தின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. மூதாதருடைய பாவங்கள், பெற்றோருடைய பாவங்கள், முன்னோருடைய பாவங்கள், ஆமெனுடைய பிள்ளைகள் சந்ததிகள் இடத்துல காணப்படுகிற இந்த சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே முற்றிலும் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தந்திருக்கிற நல்ல பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாதுகாப்பை அவன் சங்கீதம் 121:7-8 சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் காக்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும், எல்லா பொல்லாப்பிலிருந்தும் கர்த்தர் உன்னை தாங்குகிறார், உன்னை காக்குகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா அபாயங்கள், ஆமென், எல்லா ஆபத்துகளிலிருந்து சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து அவன் விடுதலையாக்குவேன் சொன்னீரே ஆண்டவர். அந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. விபத்துகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாங்கனுடைய எல்லா அக்னி அஸ்திரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வாகனங்களில் போகும்போது அவன் சபைக்கு வருகிற தெய்வ பிள்ளைகள் வாகனங்களில் போகும்போது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவன் தீமையான காரியங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் விலைக்கு காத்துக் கொள்வீராக. எந்த துஷ்ட வல்லமைகளும், எந்த அசுத்த வல்லமைகளும், எந்த சாபத்தீடான காரியங்களும் உடைய பிள்ளைகளை பின்தொடராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் வேலை அடைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பாதுகாப்பு அதிகமாய் உண்டாகட்டும். தேவனுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தினபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியால் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நாங்க பண்ண எல்லா ஜெபத்துக்கும், எல்லா ஜெபத்துக்கும் எங்க வாழ்க்கையில நீங்க நன்மை செய்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யோவான் 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆமென் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ பிதாவில் குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாரே. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கேட்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிறதற்கு நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 கையை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, ஆமென், எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நம்மை வழி நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ கரடு முரடான பாதைகள், எத்தனையோ ஆமென் சோத்திரம் பொல்லாப்பு நிறைந்த பாதைகள், ஆபத்து நிறைந்த பாதைகள், விக்கினங்கள் நிறைந்த பாதைகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சமாதானமான ஒரு எல்லைக்குள்ள ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, அதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் எங்களை சுமந்தீரே, இத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்தீர். ஆமென். எத்தனையோ வருடங்கள் எங்களை தூக்கி சுமந்து, எத்தனை ஆண்டுகள் எங்களை தூக்கி சுமந்து எங்களை போஷித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை ரட்சித்து கிருபையாய் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற அந்த நல்ல ஸ்தலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இன்னும் எத்தனையோ பேர் ஆமென் எத்தனையோ விதமான ஆமென் இக்கட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. இன்னும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண முடியாதபடிக்கு, இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு, இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை காண முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நன்மையை காணக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சொல்லுங்க. அவன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வழியிலே தொடர்ந்து நடக்கத்தக்கதாய், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கத்தக்கதாய், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் கொடுக்கும்படியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆமென். ஆண்டவர் நம்மேல் பாராட்டின அவருடைய அன்பிற்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை முறை ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், எத்தனை முறை நம்மிடத்தில் நேசம் வைத்தார், எத்தனை முறை பாவி என்று நம்ம தள்ளாமல் எத்தனையோ முறை அவருடைய கரங்களை தட்டி விட்டுட்டு நம்ம விருப்பப்படி, நம்ம இஷ்டப்படி, நம்ம பிரியப்படி அவன் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தவன் அந்த வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, அசுத்தமான வழிகளிலிருந்து எல்லாம் நம்மை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய அன்பிற்காக நாம் நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவன் எத்தனை முறை நாம் இடறினோம், எத்தனை முறை ஆண்டுடைய பிரசன்னத்தில் விலகி ஓடினோம். ஆனாலும் நம்மை தேடி வந்தாரு, ஆனாலும் நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளை என்று கூப்பிடும்படியாய் அவன் தேடி வந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஏசப்பா, இந்த மேன்மைக்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த நன்மைகளுக்கு நான் எவ்வளவேனும் தகுதியுள்ளவன் அல்ல ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை தேடி வராம இருந்தா, நீங்க எங்களை ரட்சிக்காம இருந்தா, நீர் எங்களை சேற்ற கழுவாம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம் இயேசுப்பா. உடைய இரக்கங்களுக்காக, நீங்க எங்க மேல வைத்த உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லுங்க. ஏசப்பா, உங்க அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நாம் பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து அவன் நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக மரித்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசப்பா, அந்த விலையேறப்பட்ட கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்ராம் 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 சோத்ராம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டின இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. புதிய கிருபைகளுக்காக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஏசாயா 43:19 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென். ஒரு புதிய காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? அது என்ன காரியம்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அறிவார். ஆமென். உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் மன்றாடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு இன்றைக்கு நீர் ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. ஆமென். அடைக்கப்பட்ட வழியை நினைத்து கவலைப்படாதீங்க, அடைக்கப்பட்ட பாதையை நினைத்து கவலைப்படாதீங்க. என்ன பாதை அடைக்கப்பட்டாலும் இன்னைக்கு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு புதிய வழியை காட்டுங்க, புதிய வழியை காட்டுங்க. அவர் நாள்தோறும் புதியவைகளை தருகிறவர். பழையவைகள் அவர் விரும்புறது அல்ல,
பழைய கிரியைகள் அவர் விரும்புறது அல்ல. புதிய கிரியைகள் உண்டாகட்டும். ஆமென். புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். புதிய நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தேவரின் புதிய காரியத்தை இந்த காலவேளையில் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடப்பதாக, ஒரு புதிய காரியம் நடப்பதாக, ஒரு புதிய காரியம் நடப்பதாக. ஏசாயா 43:19 படி, ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்ன கர்த்தர் தாமே எங்க வாழ்க்கையிலே ஆமென் ஜெபிக்கிற எங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்யுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்காக நினைக்கும் நினைவுகள் அது சமாதானத்துக்கானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நினைவு அது சமாதானத்துக்கானது. ஆமென். நம்ம வேதனைப்படணும்னு ஆண்டவர் நினைவு வைக்கல. நாம் கஷ்டப்படணும்னு ஆண்டவர் நினைவு வைக்கல. நாம் சோதனைக்குள் அகப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நினைவு வைக்கல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, ஏசப்பா, எங்க வாழ்க்கையிலே சமாதானமான காரியங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஒரு வேலை கிடைத்தால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமே என்று சொல்லி ஒரு அரசாங்க வேலைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஆமென். சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே. எதிர்கால ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுங்க. ஒரு திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. தேவன் விரும்புகிற நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு குடும்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாத குறைச்சலோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் சொந்த சகோதரங்களாக நினைத்து ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தனிமையோடு அவன் வயது சென்று கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் ஏற்ற காலத்திலே அவன் திருமண காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆமென். சோத்திரம். யார் யார் ஆமென் இப்படிப்பட்டதான தேவைகளோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் இந்த காலவெளியிலே சந்திக்கப்படுவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. திருமண பாக்கியம் ஆமென் கிடைக்காதவர்களுக்கு ஆண்டவர் நல்ல திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக. இன்னும் என்னென்ன நன்மைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்திற்காக எல்லாரும் நன்றி சொல்லுங்க. பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளக்கடவது என்று. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சிந்தைகளிலே சமாதானம் உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அவன் ஒருவரும் சமாதானம் இல்லாமல் போகக்கூடாது ஏசப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அவன் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர், எனக்கு நீங்க ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க. நன்றி சொல்லுகிற இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கதான் அர்ப்பணிப்பு இருக்கும். நன்றி இல்லைன்னா அர்ப்பணிப்பே இருக்காது. ஆமென். நன்றி இல்லைன்னா அர்ப்பணிப்பு இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் உங்களுக்கு நன்மை செய்தார்னா அதை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பாவுக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்க பிள்ளை, என்னை முற்றிலும் அவங்க கரத்துல தருகிறப்பா. நீங்க உங்க சித்தத்தின்படி என்ன நீங்க நடத்தி சொல்லுங்க. இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. ஏசப்பா நான் உங்க பிள்ளை. ஆமென். நான் உங்க பிள்ளைப்பா. ஆமென். என்ன நீங்க விரும்புகிறபடி நீங்க நடத்தி சொல்லுங்க. என் இஷ்டத்தின்படி வேண்டாம் ஏசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில எல்லா காரியத்தை நீங்க பொறுப்படுத்து ஆசீர்வாதமாய் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். தேவ மகிமைக்கு என்று வாழும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்கள் எதை செய்தாலும் அதை
தேவனுடைய மகிமைக்கு எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:31 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று காணப்பட வேண்டும். நாம் படித்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். நாம் வேலை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். நாம் உணவு உண்டாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆமென். என்ன காரியங்கள் செய்தாலும் நாம் சம்பாதித்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆமென். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாங்க. எல்லா காரியத்திலும் தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் வாழுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தாரும். கர்த்தாவே நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்து ஆமென் எல்லா காரியத்திலும் நாம் மகிமை உள்ள மக்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லத்தக்கதாக, அநேகருக்கு நற்செய்தி அறிவிக்கிற மக்களாய், அநேகருக்கு ஆமென் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டையில் நடத்துகிற ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியா எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாங்கள் அநேகருக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டையில் நடத்தத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய திறமையினால் அல்ல, தேவ கிருபையில பலனடைந்து இந்த காரியங்களை செய்கிறதற்கேற்ற ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இப்படிப்பட்டதான எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, ஏசப்பா எல்லாவற்றுக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த காலவேளையிலே இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக.
அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மை உண்டாக பண்ணுங்க, ஆசீர்வாதம் உண்டாக பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது. உம்மை துதித்தவர்களுமே ஆராதித்தவர்களுமே மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப எல்லாவற்றிலும் அவர்கள் நன்றி செலுத்துகிற மக்களா இருக்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆமென் பிரியம் எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நினையாத நேரம் வரப்போகிற தேவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமும் விழிப்புமுள்ள சபையாய், ஆயத்தமும் விழிப்புமுள்ள மக்களாய் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற கிருபைகளையும் பிரதிபலனையும் ஆண்டு பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. Thank you.